மேகநாதன் இந்திரனை கட்டி இழுக்கக்கூடிய செயலை நான்முகன் சிவபெருமானுக்கு எடுத்துரைத்த நிலை. நண்பர்களே, சென்ற பாட்டுல நாம என்ன பார்த்தோம்? தேவர்கள் எல்லாம் கூடி சிவபெருமான் கிட்ட ராட்சசங்களோட கொடுமைகளை சொன்னாங்க. சிவபெருமானும் பிரம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல மேருமலை உச்சிக்கு போறாரு. அங்கே மணிமண்டபத்துல பிரம்மா வீட்டிருக்காரு. சிவபெருமான் சொல்லி முடிச்சதும் அதை ஆமோதிக்கிற மாதிரி பிரம்மாவும் அவர் பங்குக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்றார். அது என்ன சம்பவம் தெரியுமா? பாகசாதனன் தனைப்பாசத்து ஆர்த்து அடல் மேகநாதன் புகுந்து இலங்கை மேயனாள் போக மாமலர் உரை புனிதன் மீட்டமை தோகைப்பாகற்கு உரச் சொல்லினான் அரோ. இந்த பாட்டுல பிரம்மா சிவபெருமான் கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை சொல்றாரு. ராட்சசங்களோட திமிருக்கு ஒரு உதாரணம் இது. முதல் வரி, பாகசாதனன் தனை பாசத்து ஆர்த்து. யார் அந்த பாகசாதனன்? தேவர்களுக்கெல்லாம் அரசன், தேவேந்திரன், புண்ணியங்களுக்கு தலைவன் அவன். அவனை பாசத்து ஆர்த்து. பாசம்னா கயிறு. கயிற்றால கட்டி போட்டுட்டானாம். யாரால? அடல் மேகநாதன். அடல்னா வலிமை. வலிமை மிகுந்த மேகநாதனால. யாரு இந்த மேகநாதன்? அரக்கர் கோமான் ராவணனோட மகன். இந்திரனை போரில வென்றதால இந்திரசித்துன்னு பேரு வாங்கினவன். அவன் சும்மா இல்ல. புகுந்து இலங்கை மேயனாள். தேவர்களோட தலைநகரம் அமராவதி. அதுக்குள்ளேயே தைரியமா புகுந்து இந்த இந்திரனை கட்டி இழுத்துக்கிட்டு எங்க போனான்? இலங்கைக்கே கொண்டு போயிட்டான். கற்பனை செஞ்சு பாருங்க. தேவலோகத்து ராஜா எதிரி நாட்டுக்கு ராட்சசன் ஒருத்தனால கடத்திட்டு போகப்படுறான். என்ன ஒரு துணிச்சல்! ராட்சசர்களோட பராக்கிரமத்துக்கு இதைவிட வேற என்ன சாட்சி வேணும்? போக மா மலர் உரை புனிதன் மீட்டமை. இப்படி இந்திரன் சிறைப்பட்டப்போ அங்கே யாரு வந்தார்? போகமா மலர் உரை புனிதன். போகமா மலர்னா தாமரை. அந்த அழகிய தாமரை மலர்ல வாசம் செய்கிற புனிதர் யாரு? நம்ம படைப்பு கடவுள் பிரம்மதேவர். அவர்தான் அங்கே வந்து அந்த இந்திரனை மீட்டு கொண்டு வந்தாராம். அந்த மீட்டமையை, அதாவது இந்திரனைத்தான் எப்படி மீட்டு வந்தேன்கிற விஷயத்தை. கடைசி பகுதி, தோகை பாகற்கு உரச் சொல்லினான். ஆரோ யார்கிட்ட சொல்றார்? தோகை பாகற்கு. தோகைனா மயில் இறகு. மயிலை ஒரு பாகமாக வைத்திருப்பவர். ஊமையம்மை அவரோடு ஒரு பாகமாய் இருப்பவர். ஆம், சிவபெருமான் தன்னோட தோள் மீது உமையம்மையை ஒரு பாகமாய் கொண்ட சிவபெருமானிடம் உரச் சொல்லினான். உரண்ணா பொருந்தும்படி புரியும்படி நடந்த விஷயத்தை அப்படியே விரிவாகச் சொன்னார். கம்பர் இந்த ஒரு பாட்டுல இந்திர சித்துவோட அசுர பலத்தையும், ராட்சசர்களோட அட்டூழியத்தோட உச்சத்தையும், பிரம்மாவோட தலையீட்டையும், அந்த விஷயத்தை சிவபெருமான் கிட்ட சொல்ற காட்சியையும் எவ்வளவு அழகா அழுத்தமா சொல்லியிருக்கார் பாருங்க. தேவர்களுக்கே தலைவனான இந்திரனை ஒரு ராட்சசன் கடத்திட்டு போறான்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பிரம்மா சிவனுக்கு புரிய வைக்கிறாரு. இந்திர சித்துவோட இந்த செயல் பின்னாடி ராமனோட யுத்தத்துக்கு எவ்வளவு பெரிய காரணமா அமையுது பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் படிக்கும்போதுதான் கவி சக்கரவர்த்தி கம்பரோட வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு புரியும். தேவர்கள் படுற கஷ்டத்தோட தீவிரத்தை சிவபெருமான் கிட்ட எடுத்து சொல்ற பிரம்மாவோட குரல் நமக்குள்ள கேட்குற மாதிரி இருக்குல்ல.